2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும், சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியை விட்டுட்டு வந்துட்டு நேர்மையாக செய்யணும், இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்லை எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மையான அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்கறது இல்லை. ஊட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு, என்ன அழகான கொஸ்டின். அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு, உடனே அவரும் கூடி சீக்கிரத்தில் வருவேன். என்ன ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் நடத்துறீங்க. அண்ணன் கேட்ட கேள்வி 3 கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, செந்தில் பாலாஜி அண்ணனை பார்த்து, நேரண்ணை பார்த்து, வேலண்ணை பார்த்து கொஸ்டின் கேளுங்க தயவு செஞ்சு. அப்ப வாய்ப்பு இல்லையா திருநாள்? ஒரு நிமிஷம் அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல. எந்த சேனல் நீங்க, எந்த சேனல் அண்ணன்? ஷூட்டிங் போகும்போது இவ்வளவு நாள் விஜய் வந்து எங்க போறாரு எங்க ஷூட்டிங் போறாருன்னு சொல்றது கிடையாது. என்ன எந்த அப்டேட் இல்லாம அவரால் போக முடியும். அப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போறேன்னு முன்கூட்டியே சொல்லி அங்க எதிர்பாராத ஒரு ரோட் ஷோ நடக்கணும் அப்படின்னு திட்டமிட்டது தானே? இல்ல இது இது வந்து பார்க்கணும்னு ஏங்கின ரசிகர்கள் பார்க்க முடியல. இப்போ இறுதி கட்ட படப்பிடிப்புக்கு நான் போறேன் அவர் சொல்லிட்டே போறது வந்து அது இல்ல சொல்லப்படாத ஒரு ரோட் ஷோ தானே சார். கோவில்ல இருந்து ரோட் ஷோ உங்களுக்கு தேவைப்படுது, ரசிகர்கள் வர தேவைப்படுது, ஆனா நாங்க சொல்லல வரல. சரி, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது தோழர், இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி ஒரு நடிகராக இருக்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாது. ஆனால் இவர் போகிற விஷயம் யாரால் லீக் பண்ணப்படும்? திமுகவுடைய இன்டெலிஜென்ஸ் மூலிமா லீக் பண்ணப்படுது. அவ்வளோதான். டிக்கெட் புக் பண்ணோடனே இவர் வராரு, இவருக்கு என்ன அந்த லீக் வந்து வெளியே வர்றது, அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து ஐயோ இவர் வராருன்னு பேனர் அடித்து ஒட்டல. அங்கே எங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து எங்கே வந்து பூத் லெவல் மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிற ரூட்டு தெரியும் எல்லாத்துக்கும். அப்போ மக்கள் வந்து யாருமே ஒரு விளம்பரம் போல தாவேகா சார்பாக ரோட் ஷோ பண்ண போகிறேன்னு. ஆனால் ஹோட்டலுக்கு வெளியே வரும்பொழுது 20,000-25,000 மக்கள் நிற்கும் பொழுது எந்திரிச்சு நிற்கலைன்னா மக்கள் வந்து கோவப்படுறாங்க, பார்க்க முடியலன்னு. அப்போ போலீஸே அங்கே சொன்னாங்க, நீங்கள் எந்திரிச்சு முகத்தை காமிச்சிட்டு போங்க, மக்கள் விலகிடுவாங்க. லோக்கல் எஸ்பியே சொன்னார், நீங்கள் ரோட்டில் போகும்போது சார் கொஞ்சம் முகத்தை காமிச்சிட்டு போவாங்க, உங்களை முகத்தை பார்த்துட்டா விலகிடுவாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அந்தந்த காவல்துறை அதிகாரிகளே என்ன செய்யணும்னு தவிக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இயற்கையாக குடும்பமாக வருது. நீங்கள் குடும்பங்களோட கட்சியை விட்டுருங்க. ஒரு பெண்களும் ஒரு நிமிஷம் சார், நான் திருப்பி சொல்ல வரேன். கட்சி ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இதே தான் வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சொன்னீங்க, நடிகர் வந்தார் கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. என்டிஆருக்கு சொன்னாங்க நடிகர் வராங்க கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் எதுக்காக வந்துச்சு, அவரை எதுக்காக பார்க்க வந்தாங்கிறது எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு இதுக்காக பார்க்க வந்தாங்களா அதுக்காக பார்க்க வந்தாங்க. நாங்கள் வந்து அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் ரோட்டில் நின்றுருந்தாங்க. நான் போய் சர்வே எடுத்து நீங்கள் எதுக்காக பார்க்க வந்தீங்கன்னு கொஸ்டின் இல்லை. ஒரு நான் ஒரே நிமிஷம் நீங்க போறத வந்து இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னமும் நான் சொல்லக்கூடாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. சென்னையில அவர் எங்க வராரு போறாரு, அந்த ஷூட்டிங் முடிஞ்சு இன்னமும் போயிட்டு இருக்கு. ஏன் அத வந்து இன்னமும் இன்டெலிஜென்ஸ் அத மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கு? அது நீங்க மதுரையில வெளியூர்ல போறாரு, அத மட்டும் இன்டெலிஜென்ஸ் லீக் பண்ணுது. இப்பவும் விஜய் வந்து தனியா தான் இருக்காரு. நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அப்ப எல்லாத்தையும் தானே லீக் பண்ணணும். அத மட்டும் தனியா லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்னவா இருக்கும்? அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒரு பாதுகாப்பு, நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுக்குறதே இங்கே கொஸ்டினாக இருக்குது. இங்கே வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் ரோட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் அங்கேருந்து நிற்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் இப்போ வந்து டோட்டலாக, ஏன்னா மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அதான் நான் லாஸ்ட் டைம் மீட்டிங்லேயே சொன்னேன். நான் ஏர்போர்ட்டில் இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பெண்கள் தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறது வந்து க்ரௌட் வந்து மொபைலைஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அதை நல்லா நீங்கள் எங்கே வேணால் வீடியோ எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் அ க்ரௌட், இஸ் மொபைலைஸ் க்ரௌட். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தைய கொடுக்குற அளவுக்கு வராங்கன்னா ஒரு இன்டென்சிட்டிவாக அவங்க உள்ளே வராங்க. பார்க்கணும், அவரோட பார்க்கணும், பேசணும்னு ஓடி வராங்க. ஸோ அப்போ அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழக அரசோட காவல்துறையோட பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கோம். ஒய்பிரியோட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரீசனை தவிர அவருடைய மக்கள் சந்திப்பு இது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கூடிய விரைவில் பார்ப்பீங்க. அது உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும்.
அது ஆல்ரெடி மக்களோட செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நீங்க தேவைப்படும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல மதுரை வரதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் தேவைப்படும் பொழுது பிரஸ் வந்து அவரே சந்தித்தாரு. ஒரு நிமிஷம். அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும், வகுப்புலேருந்து எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்லை எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மையான அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்குறது இல்லை. ஊட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு? என்ன அழகான கொஸ்டின். ரைடு போயிட்டுருக்கு, வகுப்பு பிரச்சனை இருக்குது, வடகாடில் மக்கள் மண்டை உடஞ்சி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான். அங்கே எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்டில் வந்து ஹைகோர்ட் வந்து கண்டவுன் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்டில் ஒயிட் காலர்னு சொல்லிட்டு கலெக்டரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் மீடியா நண்பர்கள் என்னத்தமா சொல்கிறாங்க, சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார்? என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது, நிறைய திட்டங்கள். அவரும் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு? உடனே அவரும் கூடி சீக்கிரத்தில் வருவேன். என்ன ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் நடத்துறீங்க, ஆனால் வரத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, எப்போ மீடியா பண்ண தோழர் நல்லது செய்ய வரோம். அண்ணன் கேட்ட கேள்வி 3 கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, செந்தில் பாலாஜி அண்ணனை பார்த்து, நேரண்ணை பார்த்து, வேலண்ணை பார்த்து கொஸ்டின் கேளுங்க தயவு செஞ்சு. அப்ப வாய்ப்பு இல்லையா? திருநாள் ஒரு நிமிஷம். அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல. எந்த சேனல் நீங்க? எந்த சேனல் அண்ணன்? ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு. அதாவது மக்கள் சந்திப்போட உங்களை சந்திக்கணும்னு அவருக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு. எந்தெந்த இஷ்யூஸுக்கு எப்போ அட்ரஸ் பண்ண அதான் சொல்ல, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான். அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான்ல கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் சந்தித்து உங்களுடைய கேள்விகளை ஜனநாயக மூலமாக எதிர்கொண்டு பேசுவார்.